ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நம்ம வந்துட்டு முகவரை பற்றி படிக்கலாம். ஆல்ரெடி வந்துட்டு பேசிக்கான பாயிண்ட்ஸ் வந்துட்டு முகவரையில் வந்துட்டு படிச்சிருக்கோம். இப்போ வந்துட்டு முகவரை பற்றி அறிஞர்கள் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது எப்படி நம்ம ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு முகவரை அரசியலமைப்பின் அடையாள அட்டை அப்படின்னு சொன்னவர் யாருன்னா என்ஏ பால்கிவாலா. அதாவது நம்ம வந்துட்டு பால் வாங்கினா அதில் வந்துட்டு அட்டையில் வந்துட்டு குறித்து வைப்போம் அடையாளத்துக்காக. ஸோ அதனால் வந்துட்டு அடையாள அட்டை அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா என்ஏ பால்கிவாலா. முகவுரை அரசமைப்பின் திறவுகோல் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா எர்னஸ்ட் பர்கர். அதாவது பர்கர் ஞாபகம் வச்சுக்கோங்க. பர்கர் வந்துட்டு நம்ம வந்துட்டு திறந்ததை சாப்பிட முடியும். ஸோ அதனால் வந்துட்டு திறவுகோல் அப்படின்னு கேட்டாங்கன்னா யாருன்னா எர்னஸ்ட் பர்கர். நம் இறையாண்மையுடைய மக்களாட்சி குடியரசின் ஜாதகம் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா கேஎம் முன்சி. அதாவது கேஎம்னா கல்யாணம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம ஜாதகம் பார்க்கணும். ஸோ அதனால் கேஎம் முன்சி முன்னாடி நம்ம வந்துட்டு ஜாதகம் பார்க்கணும். ஸோ நம்ம இறையாண்மையுடைய மக்களாட்சி குடியரசின் ஜாதகம் அப்படின்னு கேட்டாங்கன்னா கேஎம் முன்சி. வழக்குகளின் சொர்க்கமே முகவுரை அப்படின்னு சொன்னார் யாருன்னா டைசி. அதாவது நம்ம சொர்க்கத்துக்கு போகணுன்னா அதுக்கு என்ன பண்ணணும், டை ஆகணும். ஸோ இறக்கணும், அதுக்கு வந்துட்டு டை தான் இங்கிலீஷில். ஸோ டைசி, நம்ம டை ஆனால் தான் சொர்க்கத்துக்கு போவோம். ஸோ சொர்க்கமே அப்படின்னு கேட்டாங்கன்னா டைசி. எங்கள் நீண்ட நாள் கனவை பிரதிபலிக்கிறது அப்படின்னு சொன்னவர் யாருன்னா அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர். அதாவது இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, நம்ம நீண்ட நாள் ஒரு கனவை வந்துட்டு இது பண்ணணும் அப்படின்னு நினச்சா நமக்கு நிறையா அல்லல் படணும், சாமிக்கிட்ட வேண்டணும். ஸோ அதனால் வந்துட்டு அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர். நீண்ட நாள் கனவை பிரதிபலிக்கிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர். முகவுரை அரசியலமைப்பின் ஆன்மா உயிர் அணிகலன் அப்படின்னு சொன்னது யாருன்னா தாகூர் தாஸ் பார்கவா. அதாவது ஆன்மா அணிகலன் இதெல்லாமே நம்ம வந்துட்டு பார்க்கணும். ஸோ அதனால் வந்துட்டு தாகூர் தாஸ் பார்கவா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்திய அரசமைப்பு சட்டத்தின் உயிர் மூச்சாகும் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா நீதிபதி இதயத்துல்லா. அதாவது நம்ம உயிர் மூச்சு எல்லாமே வந்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இதயம் வந்துட்டு துடிச்சிட்டே இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு இதயம் துடிச்சா தானே மூச்சு இருக்குன்னு சொல்லுவோம். ஸோ அதனால் வந்துட்டு நீதிபதி இதயத்துல்லா. உயிர் மூச்சாகும் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீதிபதி இதயத்துல்லா.